அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mailanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெக்னென்சி நம்ம ட்ரை பண்ணுறோம் இல்லையா, நிறைய பேர்த்துக்கு சிம்டம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் பீரியட் ஆயிடுவாங்க. உருவான கரு ஓவலேஷன் எல்லாமே சரியாக நடக்குது, நாங்கள் சரியான டைமில் ஓவலேஷன் இருக்குது அப்படின்ட்டு நான் கிட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்ந்துருக்குறோம். அப்போயுமே கர்ப்பப்பையில் பதியாமல் நான் பீரியட் ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது. சிம்டம்லாம் தெரிகிற மாதிரி இருக்குது சிஸ்டர், ஓவலேஷன் எனக்கு சரியாக நடந்துச்சு, எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனாலுமே கர்ப்பப்பையில் பதியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இன்றைக்கி அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஒரு 4 to 5 ரீசன்ஸ் இருக்குது சயின்டிஃபிக்கலாக. அதாவது சயின்டிஃபிக்கலாக என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுடைய எக்கு குவாலிட்டி இல்லாமல் இருக்குது. கரெக்டாக பீரியட் ஆகி ஒரு 14வது நாள் ஓவலேஷன் நடந்து எக் ரிலீஸ் ஆகுது. எக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதுக்கடுத்து அது ட்ராவல் பண்ணி போய் கர்ப்பப்பையில் பதிஞ்சு ஒரு முழு குழந்தையாக வளரும். அது வளர்கிறதுக்கு 90 days எடுத்துக்கும். அது ஒரு எக்கு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எக்கு குவாலிட்டியாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன மெயினாக வேணும்னா ஃபோலிக் ஆசிட் வேணும். அதனால தான் டாக்டர்ஸ் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு தொடர்ந்து டிலே ஆகிட்டே இருக்குது ப்ரெக்னென்சி அப்படின்னு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா டாக்டர்ஸ் தரக்கூடியது ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டு தான். எக்கு நல்ல ஆரோக்கியமாக குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு நமக்கு ஃபோலிக் ஆசிட் தேவை. ஃபுட்டிலையும் கிடைக்கும், இருந்தாலும் டாக்டர் கொடுக்குற டேப்லெட் வைஸாக எடுக்கிறப்போ இன்னும் நமக்கு நல்லது. ஸோ எக் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அது அப்போ தான் குழந்தைய உருவாகிறதுக்கான ஒரு ஃபுல்லாக ஒரு நல்ல உருவாகிறதுக்கான ஒரு இது இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் இயற்கையாகவே நம்ம பீரியட் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிரும். எக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணுமோ அதே மாதிரி ஸ்பெர்மும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும். ஸ்பெர்மும் குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தான் அது சேர்ந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேபியாக உருவாகிறதுக்கு முடியும். இதை சப்போஸ் உங்களுக்கு ஸ்பெர்ம் குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா குரோமோசோம் அப்நார்மல் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்பெர்ம் குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஜிங்க் அதிகமாக இருக்கிற ஜிங்க் சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு மட்டன் அதெல்லாம் எடுத்துக்கிறப்போ ஸ்பெர்ம் நல்ல குவாலிட்டியாக வளரும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகுது அப்படின்னா எக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுற மாதிரியே ஸ்பெர்மோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். மூணாவது விஷயம் பிசிஓடி பிசிஓஎஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, இதனாலையும் உங்களுக்கு ஓவலேஷன் சரியாக நடந்து உங்களுடைய கர்ப்பப்பையில் பதியாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அது அதோடைய திக்னஸ் நார்மலாக இருக்கணும். அது அதிகமாக இருந்துச்சுனாலோ அதோடைய திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலோ நமக்கு ப்ரெக்னென்சி ஷியோராக டிலே ஆகும். நீங்கள் ஸ்கேன் ப்ரெக்னென்சி டிலே ஆகுதுன்னு செக்கப்புக்கு போனீங்க அப்படின்னாலே அவங்க நோட் பண்ணுவாங்க எண்டோமெட்ரியம் எந்த அளவில் இருக்குது அப்படின்னாட்டி. நார்மலாக 9 to 11 mm 9 mm to 11 mm வரைக்கும் இருக்கலாம். அதை விட அதிகமாக இருந்தாலோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலோ உங்களுடைய ட்ராவல் பண்ணுறதுக்கு வசதி இல்லாமல் உங்களுக்கு பீரியட் ஆக போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் அதே தான், மாதுளம்பழம் நல்லா சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஆரஞ்சு நிறைய விட்டமின்ஸ் இருக்கிற உணவுப் பொருள்களை நம்ம கரெக்டாக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா எண்டோமெட்ரியம் திக்னஸ் அந்த ப்ராப்ளம்ஸ் சரி பண்ணிக்க முடியும். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடியது, சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கக்கூடியது. இது எல்லாமே எனக்கு நார்மலாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு நான் ப்ரெக்னென்சி எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் ஏமாந்து தான் போகிறேன் அப்படின்னா நம்ம செய்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸாக கூட இருக்கலாம். ட்ராவல் பண்ணுறது, உங்களுக்கு ஓவலேஷன் சரியாக நடந்து நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை ரொம்ப ஹெவியான ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அது உங்களுக்கு தெரியவே தெரியாது, இதனால தான் ஆச்சு அப்படிங்கிறதே தெரியாது. சப்போஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் ஒரு அளவுக்கு ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்கும், நீங்கள் ஏதாச்சும் ஹெவியாக ஒரு வேலை பார்த்துடுறீங்க அப்படின்னா அதனால் கூட அது பீரியட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவலேஷனுக்கு அப்புறமா சிலருக்கு ஒரு டவுட் இருக்குது, இன்டர்கோர்ஸில் இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. மேபி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அது அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 விஷயம் இம்பார்ட்டண்ட். அதே போல் ஹெவியாக வெயிட் தூக்கிறது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற செயல்களெல்லாம் செய்யாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹீட்டாக இருக்கிற உணவுப் பொருட்கள் ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சிலருக்கு அப்படியே சேராமல் போகும். அதெல்லாம் சாப்பிட்டு நமக்கு சப்போஸ் டயரி ஆகுது இல்லை வாமிட் வருது அப்படின்ட்டு நம்ம வேறு டேப்லெட் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நம்மளுடைய ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறது உருவாகிறத பாதிக்கும். வேறு டேப்லெட் அது இதுன்னு சாப்பிட்றப்போ அது இதை பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் இம்பார்ட்டண்ட்டு தான். இதெல்லாம் நார்மலாக ஈஸியாக க்யூர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ரீசன்ஸு தான். இதை நம்மளால் ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும். ஸோ பயப்பட தேவையில்லை. ப்ரெக்னென்சிக்கு கரெக்டாக வெயிட் பண்ணிகிட்ருங்க. நீங்கள் எல்லாருமே ப்ரெக்னென்ட் ஆவாங்க. ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுற எல்லாத்துக்குமே mailanji.com சார்பாக வாழ்த்துக்கள். இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.